அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 6-7 நகர கருவாடு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பூண்டு தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 12-13 உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கினதுமே இந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. வதங்க விட்டுட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கருவாட்டிலேயே உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம், பத்தலைன்னா பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைப்போம். பார்த்தா தக்காளியில் நல்லா மசியணும். மசிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாவெல்லாம் 1 பை 1 சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா தூள் நம்ம போட்டதுமே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு புளி ஒரு லெமன் சைஸை விட கம்மியான அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதையும் இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை இந்த சைடு ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இந்த பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவாடை 1 பை 1 சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு நல்லா இந்த கருவாடை நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணாமலுமே குழம்புலேயே டேரெக்டாகவும் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை குழம்பு இந்த சைடு நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அது கூட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடிஷாக ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.